இளையராஜா கொஞ்சம் கம்மியா? ஒரே ஒரு பாடல் தான் சார். இளையராஜா சாரை வந்து இளையராஜா சாரை கிண்டல் பண்ணதுல கூட இது அது என்ன பாட்டு? அடிக்குது குளிரு. ரஜினி சார் பாடியிருப்பார்ல. அதை தான் நாங்கள் வந்து யோசிக்காம நாங்கள் பண்ண ஒரு ரீல்னா அதுதான். ஏன்னா அதில் எதுவுமே இல்லை. ரஜினி சார் பாடுவார். அதே வந்து நாங்கள் திரும்பி இப்படி ஒரு பாட்டு இருக்கு நாங்கள் சொன்னது தான் அதில் ஜோக்கே. அடிக்குது குளிரு என்ன மடக்குது தளிரு. அவரது இளையராஜாவை பண்ணி பறந்து போய் விழுவாரு. அதுல என்ன ஜோக்கே ஒன்றும் ரஜினி சார் பாட எல்லாரும் ரூமை விட்டு வெளில ஓடிடுவோம். இருக்கிறதுலே நாங்கள் யோசிக்காம பண்ண ஒரு கான்செப்ட்னா அதுதான். இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு ரைட் ரீல் ரெடி. அதாவது நாங்கள் ரீல் பண்ணுறதுக்காகவே மன்னன் படத்தில் வந்திருக்கு அந்த பாட்டு இருந்துச்சு. நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸில் எது பெஸ்ட் உங்களுக்கு ரீல்ஸில்? இவர் தானே வெங்கம்பாக்கம் ரீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பார். நான் இந்த ஊர் தான், ஆனால் இதுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஒரு ரீல் பண்ணியிருப்பார். அது எனக்கு இவருக்கு ரொம்ப பிடிக்கும். விக்ரம் அண்ணாவோடதில் பார்த்தீங்கன்னா ராவடியிலே அவர் ஆடுற டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன்னே தெரியல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்ல அது ஏன் நம்மளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே விட்டு அது எனக்கு மனசுக்குள்ளே வச்சுருந்தது. எங்களுக்குள்ள அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டோம், கிண்டல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் விக்ரமன் நடித்த ஒரு ஆட் எனக்கு பிடிக்கும். வக்கீல ஒரு ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்படியா? ஆமாம், பூர்விகா மொபைல்ஸ். அதில் ஒரு அது எனக்கு பர்ஃபார்மன்ஸாக அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது சொல்லிக்கல இப்போ சொல்லாது தவறுதெல்லாம் எடுத்துக்கலாம்.